வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய குமாரரை மரிக்கும் முன்பதாக அழைக்கின்றார். அவர்களை அழைத்து எதிர்காலத்தில் என்ன அவர்களுக்கு நடக்கும் என்பதை பற்றி பேசுகின்றார். யாக்கோபு சொன்னதெல்லாம் அப்படியே நடைபெற்றது. இது எப்படி நமக்கு தெரியும்? பழைய ஏற்பாடு யாக்கோபின் பிள்ளைகள், அதாவது இஸ்ரவேலுக்கு என்ன நடைபெற்றது என்பதை நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அதில் பார்க்கும்போது யாக்கோபு சொன்னது நிறைவேறினதாக நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக 4ஆம் வசனத்தில் ரூபனை பற்றி நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று யாக்கோபு சொன்னார். யோசுவாவின் காலத்தில் கானான் தேசத்தில் ஒவ்வொரு மகன்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நிலங்கள் கொடுக்கப்பட்ட போது ரூபனுடைய சுதந்திரம் யோர்தானின் எல்லையிலே கொடுக்கப்பட்டது. அதாவது இஸ்ரவேலுடைய எல்லை பகுதியில் ரூபன் நிலம் ஒதுக்கப்பட்டதாக பார்க்கின்றோம். ரூபன் முதல் மகனாய் இருந்தாலும் இஸ்ரவேலின் நடு மையத்தில் அவர் இல்லை. மாறாக எல்லை பகுதியில் தூரமாக தள்ளப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே போல லேவியை குறித்தும் சிமியோனை குறித்தும் யாக்கோபு இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று சொன்னார். அதே போல கானான் தேசத்தில் நிலம் ஒதுக்கப்பட்ட போது லேவியர்கள் மற்ற எல்லா கோத்திரங்கள் மத்தியிலே அவர்கள் நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டார்கள். சிமியோனும் அதே போல தனக்கென்று சொந்தமான சுதந்திர பூமி ஒன்று கொடுக்கப்படாமல் யூதாவின் கோத்திரத்தோடு இணைக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய அடுத்த மகனாகிய யூதாவை குறித்து யாக்கோபு யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை என்று சொன்னார். தாவீது ராஜா யூதாவை ஒரு ஆட்சி செய்கின்ற கோத்திரமாக மாற்றுகின்றதை பார்க்கின்றோம். மிகவும் பறந்து விரிந்த ஒரு ராஜ்யத்தை யூதாவின் கோத்திரத்தில் வந்த தாவீது ஏற்படுத்துகின்றார். அது மாத்திரமல்லாமல் இரட்சகராக இயேசு கிறிஸ்து யூதாவின் பாலசிங்கமாக யூதாவின் கோத்திரத்தில் பிறந்து வந்து மற்ற எல்லா ஜாதிகளும் அவர் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். 25ஆம் வசனத்தில் யோசேப்பினுடைய குடும்பம் செழித்திருக்கும் என்று யாக்கோபு சொன்னார். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் தேவன் இந்த யோசேப்பை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். இஸ்ரவேலின் சரித்திரத்தை படித்து பார்க்கும்போது யோசேப்பின் குமாரராகிய எப்ராயிம் மனாசேயும் கானான் தேசத்திலே இருந்த மிக செழிப்பான இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதனாலே அவர்கள் நன்றாக வளர்ந்து பெருகினதாகவும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் நண்பர்களே, 2 முக்கியமான காரியங்களை நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி சொன்ன எல்லா காரியங்களும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய முந்தின கிரியைகளின் அடிப்படையில் அவர் இதை சொன்னார். உதாரணமாக லேவியும் சிமியோனும் சீகேம் பட்டணத்திற்குள் போய் அங்கிருந்த எல்லா ஆண்களையும் கொன்று போட்டார்கள். சீகேம் என்கின்ற அந்த மனிதன் தங்களுடைய சகோதரியாகிய தீனாளை கற்பழித்தபடியினாலே இப்படியாக பழி தீர்த்தார்கள். அதைதான் 5ஆம் வசனத்திலிருந்து யாக்கோபு சுட்டி காண்பிக்கின்றார். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அவர்களை நிர்மூலமாக்கினார்களே என்று சொல்லுகின்றார். பின்புதான் 7ஆம் வசனத்தில் உக்கிரமான அவர்களுடைய கோபமும் கொடுமையான அவர்களுடைய மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று சொன்னார். சிமியோனும் லேவியும்
கோபப்பட்டு செய்த இந்த காரியத்தை அடிப்படையாக வைத்து யாக்கோபு அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து பேசினதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, யாக்கோபு தன்னுடைய குமாரரை குறித்து சொன்ன அநேக காரியங்கள் ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த எல்லா குமாரரும் அவர்களுடைய குடும்பங்களும் கோத்திரங்களும் ஆண்டவருடைய தயவினாலே கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கின்றோம். நமக்கு ஒரு நல்ல உற்சாகமூட்டும் செய்தி இருக்கின்றது. நம்மை ஆசீர்வதிக்க வந்தபோது தேவன் நம்முடைய கடந்த கால பாவங்களையோ குணாதிசயங்களையோ நாம் செய்த கிரியைகளையோ பார்க்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவின் நீதி நிமித்தம் நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வருங்காலத்தில் நித்திய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. இந்த ஆசீர்வாதங்கள் நாம் எந்த குலத்தில், எந்த கோத்திரத்தில், எந்த குடும்பத்தில் பிறந்தோம் என்ற அடிப்படையில் அல்ல. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் எல்லாரும் எந்த தடையும் இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் யாக்கோபின் பிள்ளைகளாய் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இயேசு கிறிஸ்துவினாலே அதிகமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.